ராமு தினமும் தாங்கிட்ட இருந்த 2 பானைகளில் தண்ணி கொண்டு வர்றதை தான் வழக்கமாக வச்சுருந்தாரு. இதுதான் அவருடைய தொழிலும் கூட. அதில் ஒரு பானை ரொம்பவும் நல்லாவே இருந்தது, இன்னொரு பானை கொஞ்சம் விரிசல் விட்டு இருந்தது. அந்த நல்லா இருந்த பானை முழுமையான தண்ணீரை கொண்டு வரும், விரிசல் விட்ட பானையும் பாதி தண்ணியை தான் கொண்டு வரும். இந்த செயலால் அந்த விரிசல் விட்ட பானைக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் ராமு கிட்ட அந்த உடைஞ்ச பானை மன்னிப்பு கேட்டுச்சு. என்னை மன்னிச்சிடு ராமு, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வர, ஆனால் என்னால் பாதி தான் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு. உடனே ராமு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன் பானை வர பக்கம் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருன்னு. அங்கே பார்த்தா அழகான வண்ண வண்ண மலர்கள் இருந்தது. இதை பார்த்ததும் ராமு சொல்கிறாரு, நான் எப்போவோ உன் பக்கமாக பூக்களின் விதைகளை விதைச்சிட்டேன். நீ தினமும் அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து வரும்போது அந்த தண்ணீர் ஊற்றுறதுக்கு, அதனால் எனக்கு அழகிய மலர்கள் கிடைக்கிது. நான் அதை என்னுடைய முதலாளிக்கு தந்து அவரையும் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ புரியுதா உங்களுக்கும்? ஒருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில பேரின் நிறை குறைகள் கூட அவங்களுடைய பலமாகவும் பலவீனமாகவும் அமையலாம். அதனால் எப்போவும் உங்கள் குறைகளை நீங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க. அதனால் நல்லதும்